வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். எல்லாருக்குமே என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 10ல் இருந்ததுன்னா தொழில் தொடங்கலாமா கூடாதா அப்படிங்கிறது தான் மெயின் கேள்வியாக இருக்குது. இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்துருப்போம், சனி பகவான் எல்லா ஜாதகத்திற்கும் 10ஆம் இடத்துல இருந்துன்னா தொழில் செய்யலாமா? கண்டிப்பாக கூடாது. சனி பகவான் அப்படிங்கிறது எப்படின்னா, ரொம்ப ஆளுமை நிறைந்த கிரகம், நீதிமான், நேர்மையானவர் அப்படிங்கிறது சொல்லலாம். நீங்கள் பிஸ்னஸ் எப்படி பண்ணாலுமே பிஸ்னஸில் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஒன்று செய்கிறேன்னா அதுக்குண்டான பெனிஃபிட்டை உடனே அனுபவிக்கணும்னு நினைப்பீங்க. அது சனி பகவான் தருவாரானா கண்டிப்பாக தரமாட்டார். 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் மெதுவாக முன்னேற்றக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் இருக்கும். சனி பகவானுடைய அந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்றளவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 25 வயசு 26 வயசில் ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல சனி இருப்பது அவ்வளோ சிறப்பான்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு கிடையாது. தனுசு லக்னம் போகிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். அவங்க அதை செய்யவே கூடாது. நான் ஆட்டோ வச்சு இது பண்ணுறேன், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறேன், இல்லைனா எதையாட்டி பண்ணுறேன்னு அவங்க ஆரம்பித்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு சரியான அணுகுமுறைகளாக அங்கே இருக்காது அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, எனக்கு விருச்சிக லக்னம், அக்ஷய லக்னம், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க, எனக்கு அங்கே லாபத்தை தருமானா கண்டிப்பாக தராது. நான் 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கலாம் அப்படிங்கிறது நினப்பேன். ஆனால் போட்ட 10 ரூபா கூட என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத அந்த தொழில் செய்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். சனி பகவான் அந்த தாக்கத்தை கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கு ரிஷப லக்னம், அக்ஷய லக்னம், நான் பிஸ்னஸ் பண்ணலாம், எனக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது நான் செய்ய போகிறேன், எனக்கு லாபம் கிடைக்குமான்னு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது அவ்வளோ சிறப்புங்கிறது கிடையாது. அவர் அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த தொழிலில் அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த தொழிலில் 10ல் சனி இருக்கும்போது தொழில் ஒரு இழுவை மாதிரி அரைச்சுட்டே இருக்கும். அவங்களால நேராக இல்லைனா கட் அண்ட் ரைட்டாக அதை செய்ய முடியவோ, இல்லைனா இதுதான் நிர்ணயம் அப்படிங்கிறது அவங்களால அங்கே பண்ணவே முடியாது. அதில் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். சனி பகவான் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 10ல் சனி பகவான் இருந்து தொழில் செய்வதற்கு உகந்த ஜாதகமானு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதே எழுதி கொடுத்துருங்க. அது சரியான ஒரு நிலையாக இருக்காது. தொழில் அவங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகமாக அங்கே போகாது அப்படிங்கிறதே அங்கே சொல்லலாம். அதில் நிறைய முரண்பாடுகள் அப்படிங்கிறது அங்கே இருக்கத்தான் செய்யும். நம்மளுடைய மனம் கூட அந்த தொழிலுக்கோ இல்லைனா அந்த லாபத்துக்கோ அது முறை மாறி நம்மளை நடக்க வைக்குமானா கண்டிப்பாக நடக்க வைக்கும். அதனால் யாராட்டி புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 10ல் சனி பகவான் இருக்கும்போது தொழில் செய்ய உகந்த ஜாதகம் கிடையாது அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. நன்றி.